பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன, எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணும்போது ஹைட்ரோ டெஸ்ட் மணிஃபோல்ட் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்து பிஆர்பி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ப்ரெஷர் ரிலீஃப் வால். சரிங்களா, அதோடைய செட் ப்ரெஷர் எப்படி நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஸ்டாண்டர்டை ரெஃபரன்ஸாக வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னா, சவுதி அரம்கோ ஸ்டாண்டர்ட் SAES A004. இந்த ஸ்டாண்டர்ட் எதுக்கு நம்ம வந்து பார்க்கணும், எதுக்கு ரெஃபர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரோ டெஸ்ட் ரிலேட்டடாக இந்த ஸ்டாண்டர்டை வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து ப்ரொசீஜர் வந்து மேக் பண்ணுவாங்க. சரிங்களா, புரிஞ்சா? ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து அந்த ப்ரெஷர் ரிலீஃப் வால் நம்ம வந்து டெம்பரவரியாக இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் மணிஃபோல்டில். ஸோ அதோட பர்பஸ் என்ன, அதோட மெயின் பர்பஸ் என்ன? ப்ரெஷர் ரிலீஃப் வால். இப்போது அந்த சிஸ்டத்தில் வந்து ப்ரெஷர் அதிகமாகிருச்சு, ஓவர் ப்ரெஷர் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ப்ரெஷர் ரிலீஃப் வால் வந்து ப்ரெஷரை ரிலீஃப் பண்ணி அந்த என்டையர் சிஸ்டத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் வந்து ப்ரெஷர் ரிலீஃப் வால் நம்ம வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துல ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணுறோம். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு மால் ஃபங்க்ஷன் ஆகி உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா, அந்த ப்ராடக்டை, சரிங்களா, அந்த சிஸ்டத்தையே வந்து கொலாப்ஸ் பண்ணிடும். ஸோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ப்ரெஷர் ரிலீஃப் வால் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த ப்ரெஷர் ரிலீஃப் வாலோட செட் ப்ரெஷர் எதை பொறுத்து, சரிங்களா, நம்ம வந்து செட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டு இது இருக்குது. ஒன்று டெஸ்ட் ப்ரெஷர், இன்னொன்று வந்து SMYS. சரிங்களா, ஸ்பெசிஃபைட் மினிமம் ஈல்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல். இந்த ரெண்டை பொறுத்து தான் வந்து செட் ப்ரெஷரை வந்து நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, செலக்ட் பண்ணுறது இது ரெண்டும் பொறுத்து தான். ஓகேங்களா, SAES A004 இந்த ஸ்டாண்டர்டில் வந்து ரெண்டு கேஸ். சரிங்களா, இந்த கேஸ் இருந்தால் செட் ப்ரெஷர் இந்த ரேஞ்சில் தான் வந்து எடுத்துக்கணும், இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா செட் ப்ரெஷர் இந்த ரேஞ்சில் தான் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த டெஸ்ட் ப்ரெஷர் வந்து கிரேட்டர் தேன் 85% ஆஃப் SMYS. சரிங்களா, எந்த மெட்டீரியலில் டெஸ்ட் பண்ண போகிறோம், சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் SS316 அந்த ப்ராடக்ட்டில் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோமா, அதுக்கு ஸ்பெசிஃபைடு மினிமம் ஈல்ட் ஸ்ட்ரென்த் எடுத்துங்க. சரிங்களா, அதோட 85%, சரிங்களா, அந்த வேல்யூயை டெஸ்ட் ப்ரெஷரோட கம்பேர் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட் ப்ரெஷர் வந்து அந்த வேல்யூவோட அதிகமாக இருக்குது, சரிங்களா, அப்படின்னா உங்களுக்கு வந்து 5% வந்து டெஸ்ட் ப்ரெஷர் எபோவ் த டெஸ்ட் ப்ரெஷர் வந்து நம்ம வந்து செட் பண்ணணும் ரிலீஃப் வாலில். சரிங்களா, எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து கேஸ் 2. இப்போ வந்து டெஸ்ட் ப்ரெஷர் வந்து லெஸ் தேன், சரிங்களா, 85% ஆஃப் SMYS. இந்த கண்டிஷனில் வந்து நம்ம வந்து இந்த ரிலீஃப் வால் செட் ப்ரெஷர் வந்து 10% எபோவ் த டெஸ்ட் ப்ரெஷர் நம்ம வந்து செட் பண்ணணும். சரிங்களா, இந்த ரெண்டு கண்டிஷனும் SAES A004 இந்த ஸ்டாண்டர்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு தான் வந்து நம்ம வந்து இந்த ப்ரெஷர் ரிலீஃப் வாலோட செட் ப்ரெஷர் வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா, புரிஞ்சா? அடிஷ்னலாக ரிலீஃப் வாலுக்கு வந்து மேண்டேட்டரி ரெக்யர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த ரிலீஃப் வாலோட சைஸிங் எந்த ஸ்டாண்டர்டை கம்ப்ளை பண்ணி நம்ம வந்து செலக்ட் பண்ணணும், சரிங்களா, ரிலீஃப் வாலோட சைஸ் இது API RP 520 Part 1. சரிங்களா, ஸோ இதுக்கு வந்து கால்குலேஷன் இருக்குது, அதை பொறுத்து நம்ம வந்து ரிலீஃப் வால் சைஸிங் வந்து நம்ம வந்து பண்ணணும். சரிங்களா, ஓகே, புரிஞ்சா? இந்த ரிலீஃப் வாலை வந்து நம்ம வந்து இந்த டெஸ்டிங் நடக்கிறதுக்கு 2 வீக்ஸ்க்குள்ளே நம்ம வந்து கேலிப்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும். ஓகேங்களா,
வித்தின் 2 வீக்ஸ் ப்ரியர் டு ப்ரெஷர் டெஸ்டிங். சரிங்களா? அந்த ரிலீஃப் வால்ல சரிங்களா? என்ன டெஸ்ட் ப்ரெஷர், அந்த செட் ப்ரெஷர், எந்த டேட்டு சரிங்களா? அதுக்கு டேக் நம்பர் இருந்துச்சுன்னா டேக் நம்பர், லைக் அசெட் நம்பர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணணும். இதுதான் ட்ரேசபிலிட்டி. ஸோ நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டோட வெரிஃபை பண்ணும்போது சம் அசெட் ஐடி இருக்கணும், லைக் யூனிக் நம்பர், சீரியல் நம்பர் மாதிரி அந்த நம்பரை ரெஃபரன்ஸை வச்சு தான் பண்ணணும். ஸோ ஸோ இந்த பிஆர்விக்கு இந்த சர்டிஃபிகேட் அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. ஸோ அதுக்காக இதெல்லாமே வந்து அந்த டேக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ செட் ப்ரெஷர் சரிங்களா, அதுக்கப்புறம் கேலிப்ரேஷன் டியூ டேட் இதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கணும். எப்போ கேலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, எப்போ வந்து இது முடியுது. நார்மலாக பார்த்தீங்கன்னா 14 டேஸ் சரிங்களா, கேலிப்ரேஷன் டேட்லேருந்து 14 டேஸ் வந்து அவங்களுக்கு வந்து டியூ டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? புரிஞ்சா? இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்து புரியும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து SS316 தான் வந்து அந்த ப்ராடக்ட். ஸோ அதில் தான் வந்து நீங்கள் வந்து ஹைட்ரோ டெஸ்ட் வந்து பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு ப்ரெஷர் ரிலீஃப் வால்ல செட் ப்ரெஷர் எவ்வளோ நான் வந்து செலக்ட் பண்ணணும் சரிங்களா, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த SS316க்கு SMYS ஸ்பெசிஃபைடு மினிமம் ஈல்டு ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 205 MPa. சரிங்களா? நான் எடுத்துக்கூடிய அந்த டெஸ்ட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 450 PSI. ஸோ நான் அந்த ப்ராடக்டில் 450 PSI தான் வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ வந்து ரிலீஃபோட செட் ப்ரெஷர் வந்து 5% எபோவில் வந்து செட் பண்ணணுமா, இல்லை 10% எபோவ் த டெஸ்ட் ப்ரெஷரில் செட் பண்ணணுமா அப்படின்னு வந்து பார்க்கணும். ஸோ இப்போ வந்து எஸ்எம்ஒஎஸ் தெரிஞ்சிருச்சு. மெட்டீரியலோட 316ஓட மெட்டீரியலோட எஸ்எம்ஒஎஸ் வந்து 205 MPa. இதை நான் பிஎஸ்ஐயை கன்வெர்ட் பண்ணுறேன். பிஎஸ்ஐயை கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 1 MPa ஈக்குவல் டு 145 PSI. அப்படி வந்து கன்வெர்ட் பண்ணும்போது பிஎஸ்ஐ கன்வெர்ட் பண்ணும்போது 29732. சரிங்களா? 29732. இது வந்து 85%ஓட டெஸ்ட் ப்ரெஷரோட 85% வந்து அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அதை வந்து பார்க்கணும். சரிங்களா? 85% ஆஃப் 29732 அப்படின்னு போட்டோம்னா உங்களுக்கு வந்து 25272 PSI. இதுதான் 85%. சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து கம்பேர் பண்ணுறேன். டெஸ்ட் ப்ரெஷரோட நான் வந்து இந்த 85% ஆஃப் SMOSஐ கம்பேர் பண்ணுறேன். அப்போ வந்து இது லெஸ் தேன்னா இல்லை கிரேட்டர் தேன்னா அப்படின்னு வந்து பார்க்கணும். ஸோ இது வந்து லெஸ் தேன் 450 PSI, it is less than 85% ஆஃப் SMOS. இப்போ ஒரு தெளிவு வந்துட்டோமா? அப்போ பிஆர்வியோட செட் ப்ரெஷர் வந்து எவ்வளோ நான் வந்து செட் பண்ணணும் அப்படின்னா 10% எபோவ் த டெஸ்ட் ப்ரெஷர். ஏன்னா டெஸ்ட் ப்ரெஷர் வந்து 85% ஆஃப் SMOSஓட கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ 450 ஓகேங்களா, 450 இன்ட்டு 10% பார்த்தா 45 PSI. சரிங்களா? அதோட நம்ம டெஸ்ட் ப்ரெஷரை வந்து ப்ளஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ வரும் 495 PSI. இதுதான் வந்து பிஆர்வியோட செட் ப்ரெஷர். சரிங்களா? இதுவே டெஸ்ட் ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 85% ஆஃப் ஸ்பெசிஃபைட் மினிமம் ஈல்ட் ஸ்ட்ரென்த் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 5% எபோவ் த டெஸ்ட் ப்ரெஷர் அதைத்தான் வந்து செட் ப்ரெஷரை வந்து எடுத்துக்கணும். புரிஞ்சா? ஏன் வந்து 10% எடுத்துக்கிறோம் சரிங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஈல்ட் ஸ்ட்ரென்த் வந்து இந்த இடத்துல வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. சரிங்களா? ஈல்டு ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து அந்த ஈல்டு ஸ்ட்ரென்த்தை அச்சீவ் பண்ணிடுச்சு அப்படின்னா அது வந்து பிளாஸ்டிக் ஸ்டேஜுக்கு வந்துடும். அது வந்து டீஃபார்மேஷன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஈல்டு ஸ்ட்ரென்த்தை பொறுத்து உங்களுக்கு வந்து இந்த செட் ப்ரெஷர் வந்து நம்ம வந்து செட் பண்ணுறோம். சரிங்களா? ஏன்னா டெஸ்ட் ப்ரெஷர் வந்து
உங்களுக்கு வந்து இந்த ஈல்ட் ஸ்ட்ரென்த் 85% ஆஃப் ஈல்ட் ஸ்ட்ரென்த்துக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா 10% வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். ஏன்னா ஓப்பன் டாலரன்ஸ். ஏன்னா உங்களுக்கு ஈல்ட் ஸ்ட்ரென்த்தோட உங்களுக்கு வேல்யூ வந்து 85%க்கு உங்களுக்கு வந்து டெஸ்ட் ப்ரெஷர் வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது. சரிங்களா? பட் இதுவே உங்களுக்கு வந்து டெஸ்ட் ப்ரெஷரோட வேல்யூ வந்து 85% ஆஃப் எஸ்எம்ஒஎஸ். சரிங்களா? உங்களுக்கு அதிகமாக இருக்குது டெஸ்ட் ப்ரெஷரோட வேல்யூ. சரிங்களா? ஈக்குவலாகவோ இல்லை அதிகமாகவோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம க்ளோஸ் டாலரன்ஸாக 5% வந்து செலக்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து செலக்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, as per SIS A004, சரிங்களா, இந்த எக்ஸாம்பிளில் கொடுத்தக்கூடிய அந்த டெஸ்ட் ப்ரெஷர் வந்து 450 PSI. அது வந்து லெஸ் தேன் 85% ஆஃப் த மெட்டீரியல் SMOS. ஸோ அதனால 10% எபோவ் த டெஸ்ட் ப்ரெஷர் வந்து செட் லிமிட்டாக நம்ம ரிலீஃப் வால்வில் செட் பண்ணுறோம். ஸோ 495 PSI. ஸோ இதுதான் வந்து செட் ப்ரெஷர். ஓகேங்களா? ஐ திங்க் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாபிக் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you, bye.